100 யூனிட் இலவச மின்சாரம் குறித்து பரவும் செய்திகள் உண்மை நிலைக்கு மாறானது என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கமளித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினேஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினேஷ் சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழகத்தில் 100 யூனிட் இலவச மின்சாரம் குறித்து பரவும் செய்திகள் உண்மை நிலைக்கு மாறானது என தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் தற்பொழுது செய்திக்குறிப்பை மறுப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது கடந்த 2 நாட்களுக்கு மேலாக சமூக வலைதளம் மற்றும் காட்சி ஊடகத்தில் வெளியிடக்கூடிய 100 யூனிட் இலவச மின்சாரம் குறித்த செய்தியானது உண்மை நிலைக்கு மாறாது என தன்னுடைய செய்திக்குறிப்பு வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வகுத்துள்ள விதிமுறைகளுக்கு எதிராக மின் இணைப்பு பெற்று பயன்படுத்தி வரும் மின் இணைப்புகளை மட்டுமே கண்டறிந்து ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தன்னுடைய செய்திக்குறிப்பு வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தமிழகத்தில் ஒருவரின் பெயரில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒன்றாக இணைக்க முடிவு செய்திருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் அத்தகைய மின் இணைப்புகளை கணக்கெடுக்கூடிய பணிகளை தொடங்கி நடத்தி வருவதாகவும் 10 நாட்களுக்கு மேலாக இந்த பணிகள் நடந்து வருவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இதேபோல் வீட்டு பயன்பாட்டிற்கான மின் இணைப்பு பெற்று அதனை ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக பொது பயன்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் மின் இணைப்புகளை மட்டும் கண்டறிந்து எனவே ஆணைய விதிமுறைகளுக்கு எதிராக பயன்பாட்டில் உள்ள மின் இணைப்புகளில் மின் வாரியத்திற்கு ஏற்படும் இலக்கை தடுக்கும் நோக்கில இந்த முயற்சியை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதனால் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்வது பொதுமக்கள் மற்றும் வீட்டு மின் உபயோகிகளுக்கு அச்சமடைய தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டு பயன்பாட்டிற்கான மின் இணைப்புகளுக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கூடிய 100 யூனிட் மின்சாரம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நிறுத்தப்பட மாட்டாது எனவும் அது தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் இந்த செய்திக்குறிப்பு வாயிலாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தற்போது விளக்கமளித்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு மேலாக சமூக வலைதளம் மற்றும் காட்சி ஊடகங்களில் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்பான செய்தி வெளிவந்த நிலையில் தற்பொழுது மின்சார வாரியம் இது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார்கள்.